வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் இரட்டை எண் பிரசன்ன முறை அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவாரா, அதில் வெற்றி பெறுவாரா என்பதை கிரக மண்டல பிரசன்ன ஜோதிட அடிப்படையில் ஆராய்வோம். கேள்வி: உதயமான நாள் 2 ஜூன் 2026 காலை 8:43 AM. கேள்வி: உதயமான இடம் தாம்பரம், அயனாம்ச கேபி. முதலாக பெறப்பட்ட எண் 8. இது 12 ராசிகளை அடிப்படையாக கொண்டது. மேஷம் முதல் எண்ணி வர 8ஆம் எண் விருச்சிக ராசியில் லக்னம் உதயமாகிறது. இரண்டாவதாக பெறப்பட்ட எண் 67. இது நவகிரக மண்டலங்களில் 7வது மண்டலமான குருவுடைய மண்டலத்தில் சந்திரனுடைய உபப்பிரிவில் அமைகின்றது. லக்கின பாகை 22 டிகிரி 20 நிமிடங்கள் அமைகின்றது. இந்த லக்ன பாகை அளவான 22 டிகிரி 20 நிமிடங்களையே அனைத்து பாவ ஆரம்ப முனைகளுக்கும் அமைத்துக்கொள்வோம். கிரக நிலைகள் அன்றைய தேதி அன்றைய நேரத்தில் அமையப்பெற்ற கிரக நிலைகள். பிரசன்ன ஜாதகத்தில் சந்திரன் கேள்வியின் தன்மைகளை குறிப்பார். சந்திரனை கவனிப்போம். சந்திரன் தனுசு ராசியில் 06 டிகிரி 43 நிமிடங்கள் 34 வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய உபப்பிரிவுலையும் அமைந்திருக்காரு. மனோகாரகனான சந்திரன் மனத்தின் நிலையை, அதாவது கேள்வி கேட்பவருடைய மனோநிலையை பிரதிபலிப்பார். இந்த பிரசன்ன ஜாதகத்தில் சந்திரன் சூரியனோட மண்டல அடிப்படையில் சம்பந்தம் வருவதை அடிப்படையாக வைத்து இது அரசியல் சார்ந்த கேள்வின்னு நம்மளால் எளிதில் வரையறை செய்ய முடியும். பிரசன்ன ஜாதகத்தின் லக்னாதிபதி அண்ணாமலையை குறிப்பார். லக்னாதிபதி செவ்வாய் மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று போயிருக்காரு. செவ்வாய் மேஷ ராசியில் 16 டிகிரி 23 நிமிடங்கள் 41 வினாடிகள். செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த உபப்பிரிவிலுமே இருக்கார். லக்னாதிபதியான செவ்வாய் ஜாதகருடைய துணிச்சலை குறிப்பார். பிரசன்ன லக்னத்தின் 3வது பாவம் ஜாதகருடைய துணிச்சலையும் செயலாற்றும் திறனையும் குறிக்கும். 3வது பாவாதிபதியான சனி மீன ராசியில் 18 டிகிரி 07 நிமிடங்கள் 48 வினாடிகள் ராகுவுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. ராகு 3வது பாவத்தில் இருக்கார். 3வது பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கும்பராசியில் 09 டிகிரி 54 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். சூரியன் 6வது பாவத்தில் இருக்கார். 10வது பாவாதிபதி. பிரசன்ன ஜாதக கிரகநிலை சம்பந்தங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக இருப்பதை குறிக்காட்டுது. கிரகங்கள் ராசியில் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் ரிஷபராசியில் 17 டிகிரி 24 நிமிடங்கள் 59 வினாடிகள் ராகுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் தனுசு ராசியில் 06 டிகிரி 43 நிமிடங்கள் 34 வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் மேஷ ராசியில் 16 டிகிரி 23 நிமிடங்கள் 41 வினாடிகள் செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த உபப்பிரிவிலுமே இருக்கார். புதன் மிதுன ராசியில் 06 டிகிரி 52 நிமிடங்கள் 02 வினாடிகள் 10ஆம் இட அதிபதியான சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய உபப்பிரிவிலையும் இருக்கார். குரு கடகராசியில் 00 டிகிரி 04 நிமிடங்கள் 29 வினாடிகள் கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய உபப்பிரிவிலையும் இருக்கார். சுக்கிரன் மிதுன ராசியில் 22 டிகிரி 31 நிமிடங்கள் 42 வினாடிகள் குருவுடைய மண்டல பிரிவிலையும் செவ்வாயுடைய உபப்பிரிவிலையும் இருக்கார். சனி மீன ராசியில் 18 டிகிரி 7 நிமிடங்கள் 48 வினாடிகள் ராகுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய உபப்பிரிவிலையும் இருக்கார். ராகு கும்ப ராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் 09 டிகிரி 54 நிமிடங்கள் 02 வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய உபப்பிரிவிலையும் இருக்காங்க. சந்திரன் புதன் ராகு கேதுக்கள் சூரியனுடைய மண்டலம் ஏறி இருக்காங்க. அரசியலில் சாதிப்பதற்கு சூரியனுடைய நிலை அதிமுக்கியம் வாய்ந்தது. பிரசன்ன ஜாதகத்தில் நவகிரகங்களும் குறிக்காட்டக்கூடிய பாவ முனைகளை சுருக்கமாக பார்ப்போம். 10ஆம் அதிபதியான சூரியன் 3, 4 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. பாக்கியாதிபதியான சந்திரன் 1, 6, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 5வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. புதன் 6, 7, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. குரு 9வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும்
6, 9, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 2, 8, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3வது பாவாதிபதியான சனி 3, 4 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6, 9, 10 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 6, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 6, 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. பிரசன்ன ஜாதகத்தில் நவ கிரகங்களில் சந்திரன், புதன், குரு, சனி, ராகு, கேதுக்கள் 6, 10 பாவங்களோட சிறப்பாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 3, 6, 10 பாவ குறிகாட்டிகள் அண்ணாமலை அவர்களுடைய உறுதியான செயல்பாட்டையும் அதன் வாயிலாக அவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பையும் குறிக்காட்டுது. பிரசன்ன ஜாதக அடிப்படையில் தற்போது கேது தசா நடக்குது. கேது தசா 20/11/2029 வரை நடைபெறுது. கேது 3, 6, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. கேது சூரியனுடைய மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக 3, 6, 10 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. 3, 6, 10 பாவ குறிகாட்டிகள் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக புதிய கட்சி தொடங்க இருப்பதை குறிக்காட்டுது. பிரசன்ன ஜாதக அடிப்படையில் தற்போது ராகுபுத்தி நடைபெறுது. ராகுபுத்தி 8 நவம்பர் 2026 வரை நடைபெறும். புத்திநாதன் ராகு 3, 6, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 6, 10 பாவ குறிகாட்டிகள் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக கட்சி தொடங்க இருப்பதையும் எதிர்காலத்தில் அவர் வெற்றி பெற இருப்பதையும் தெளிவாக குறிகாட்டுது. ராகுபுத்தியில் தற்போது கேது அந்தரம் நடந்துட்டுருக்கு. கேதுவுடைய அந்தரம் 23 ஜூன் 2026 வரை நடக்குது. உயர்திரு அண்ணாமலை அவர்கள் 23 ஜூன் 2026 கேது அந்தரம் முடிவதற்குள் தன்னுடைய புதிய கட்சி பற்றிய விவரங்களை வெளியிடுவார். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.